வணக்கம் மக்களே, ஃபுட் கேஸ்ட்ரோவில் ஆயுர்வேதிக் குசின் செக்மெண்ட்டில் உங்களை எல்லாரையும் வர வைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஸோ ஷெஃப் மதுவன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நம்மளுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து சில பேர் நீங்கள் யோசிப்பீங்க, இது என்ன அவ்வளோ ஸ்பெஷல், இது நாங்கள் ரெகுலராக வீட்டில் செய்கிறது தானே, இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெஷலாக செஞ்சிட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஆயுர்வேதிக் குசின் நம்ம ரெகுலராக செஞ்சாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, எல்லாரும் செஞ்சுருப்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை தாண்டி இதில் உள்ள மருத்துவ குணங்களை எடுத்து சொல்கிறது எங்களுடைய கடமைன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக தான் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் ரெசிபியை தாண்டி இதோடைய நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த எபிசோட மெயின் விஷயமே. இந்த மணத்தக்காளி கூட்டுக்கு பருப்பு வந்துட்டே இருக்கிறதுக்குள்ள இந்த மணத்தக்காளியோட நன்மைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மணத்தக்காளி நார்மலாகவே சொல்லுவாங்க, வாய் புண், குடல் புண் எது இருந்தாலும் நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கனாலே அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. வயிற்றில் அல்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு மணத்தக்காளி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மணத்தக்காளி பழம் இதை விட வந்து நிறைய ஒரு மூலிகை தன்மைகளை உடையது. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வாயிலையோ இல்லை உதட்டு புண் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போனால், ஆனால் அதோடைய காயை நீங்கள் சாப்பிடவே கூடாது. ஸோ மணத்தக்காளி கீரை நீங்கள் நார்மலாக, நான் சின்ன வயசில் இருக்கப்போ எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் தோட்டத்தில் போட்டு வச்சுருப்பாங்க தண்டு கீரை, மணத்தக்காளி கீரை, இது எல்லாமே எப்போ எது வேணுமோ அதெல்லாம் பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நம்ம வாழ்வோடு ஒன்றி இருந்த சில கீரைகள்லாம் நம்ம இப்போ இழந்துட்டோம். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் ரெசிபி.